வணக்கம் மக்களே. திருநெல்வேலி மாவட்டத்தில் வீரவநல்லூர் அருகே திருப்படைமருதூர் நாருமுநாத சுவாமி திருக்கோயில் அமைந்துள்ளது. இந்த கோயிலின் 5 நிலை ராஜகோபுரத்தின் 5 தளங்களிலும் பிற்கால பாண்டிய மன்னர்களால் 500 ஆண்டுகளுக்கு முன்னர் வருவிக்கப்பட்ட அற்புதமான ஓவிய தொகுப்புகள் உள்ளன. தாமிரபரணி போர்க்காட்சிகள், கொற்கையின் குதிரை வணிகம், மரங்களில் செதுக்கப்பட்ட சிற்ப தொகுதிகள் என பெருங்களஞ்சியம் இந்த கோபுரத்தில் அமைந்துள்ளது. இதனை பார்ப்பதற்கு வாய்ப்புகள் பெரும்பாலும் கிடைப்பதில்லை. இதை நாம் திருநெல்வேலி மியூசியம் சார்ந்த ஒரு ஃபேஸ்புக் தளத்திலிருந்து இந்த புகைப்படத்தினை நான் எடுத்துள்ளேன். இந்த கோயிலுக்கு தான் நாம் இப்போ போயிட்டு இருக்கோம். இந்த கோயிலுக்கு உள்ளதான் எங்களோட சாஸ்தா கோயில் இருக்கு. ஸோ அதுக்கு தான் எங்க குடும்பத்துல முதல் குழந்தை பிறந்ததும் நாங்க பொங்கல் வைக்கிற அந்த நிகழ்ச்சிக்காக நம்ம இந்த கோயிலுக்கு போயிட்டு இருக்கோம். ஸோ இதை தான் நீங்க இந்த விழாக்களை பார்க்க போறீங்க. போறதுக்கு முன்னால நீங்க இப்போ அந்த கோயிலோட பத்தின சிறப்புகளை நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க. ஸோ இது பல வருடங்கள் முற்பட்ட ஒரு கோயில். இந்த கோயிலுக்கு நாம முக்குடல் வழியா போறோம். ஸோ முக்குடல் வந்ததுக்கு அப்புறம் இந்த வளைவுல நீங்க லெஃப்ட் எடுக்கணும். ஸோ பாபநாசம் போற ரோடு இதுல நீங்க இந்த லெஃப்ட் நீங்க எடுத்து போனீங்க அப்படின்னா போகலாம். இந்த கோயிலுக்கு 2 வழியில போக முடியும். ஒன்று இந்த ஒரு பாதை, இது இந்த முக்குடல் வழியா நாம போகணும். ஸோ நீங்க நேரா வந்தீங்க அப்படின்னா இங்க ஒரு 2 ரோடு பிரியும். இந்த மாரியம்மன் கோயிலோட போர்டு இருக்கும். ஸோ நீங்க அதுலயும் லெஃப்ட் எடுத்து நேரா வந்துட்டீங்க அப்படின்னா நம்மளால போயிட முடியும். இன்னொரு வழி வீரவநல்லூர் வழியா நம்மளால வர முடியும். சேரன் மகாதேவி வீரவநல்லூர் நீங்க வர முடியும். அதுதான் கார்லாம் வர்றதுக்கு ரொம்ப கரெக்டான ஒரு பகுதி அப்படின்னு சொல்லலாம். இதுலயும் வரலாம், ஒன்றும் இல்லை. பட் நீங்க அதுல வந்தீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கம்ஃபர்டபுளா வரலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா நாங்க வீரநல்லூர் வழியா இப்போ கடைசி ஒரு 3-4 வருஷங்களா அந்த வழியா போகவே இல்லை. இந்த ஒரு வழியை தான் பயன்படுத்துறோம். ஏன்னா அது ரொம்ப நல்லா இருக்கும். இங்கே தாமிரபரணி ஆறு இருக்கு. இங்க பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப ஆழமான பகுதிகள் அதிகமா உண்டு. ஸோ அதனால ரொம்ப பாதுகாப்பாகவும் கவனமாகவும் இங்க குளிக்கணும். நிறைய மக்கள் குளிப்பாங்க. ஸோ நீங்களும் கொஞ்சம் கவனமா இங்க குளிக்கலாம். ஸோ இந்த ஆத்து பாலத்தை கடந்ததுக்கு அப்புறம் தான் நம்மளோட கோயிலுக்கு நம்ம போக முடியும். ஸோ கோயிலையும் இங்க அந்த முக்குடலை நடுசுல இந்த ஆறு பிரிக்குது. ஸோ இது நாங்க வருடத்துக்கு ஒரு முறை இல்லை 2 முறை தான் இந்த பக்கம் வர்றது. ஸோ நேரா ரோட்ல வந்துகிட்டே இருந்தீங்கன்னா ஒரு ரைட் சைடு ஒரு ரோட் பிரியும். ஸோ அதுலயே பாத்தீங்க அப்படின்னா இந்த கோயில் போறதுக்கான போர்ட்ஸ் இங்கேயே உங்களுக்கு இருக்கும். நீங்க அதை இங்க பார்க்கலாம். ஸோ பார்த்துட்டீங்களா? ஸோ பார்த்ததுக்கு அப்புறம் நீங்க அந்த ரோட்ல நேரா வர ஆரம்பிச்சீங்கன்னா போதும். இங்க நிறைய பாத்தீங்க அப்படின்னா ஃபுல்லா வயல்வெளிகள் தான். அதை நம்ம இன்னும் போக போக வீடியோல நிறைய பார்க்க போறோம். இந்த ரோடு இப்படிதான் இருக்கும். ஒரு வண்டி தான் ஒரே நேரத்துல போக முடியும். பைக்குங்கிறது பிரச்சனை இல்லை, போய்க்கலாம். இங்க பாருங்களேன், இந்த வயல்வெளிகள்ல இந்த கொக்கு இந்த மாதிரி பறவைகள் எப்படி டைம் ஸ்பெண்ட் பண்ணுது அப்படிங்கிறது. ஆக்சுவலா இந்த பகுதி ஒரு பாதுகாக்கப்பட்ட பறவைகள் சரணாலயம். அதனால நிறைய வெளிநாட்டு பறவைகளை உங்களால இங்க பார்க்க முடியும். நான் அதை காமிச்சு தரேன். இப்ப பாருங்க, நல்ல பச்சை பசேல்னு விவசாயம் நடக்குது. இது ஆற்றுப்படுகை பகுதி அப்படிங்கிறதுனால வாழை, இந்த நெல், இது மாதிரியான தண்ணி அதிகமா தேவைப்படக்கூடிய பயிர்கள் இங்க நிறைய விளைவிக்க முடியும். அதை தான் இங்க விளைவிக்கிறாங்க. இங்க இருந்து கொஞ்சம் தூரம் போகணும். போற வழி ஃபுல்லாவே இப்படிதான் இருக்கும். இங்கேயுமே பாத்தீங்க அப்படின்னா இது திருப்படைமருதூர் அப்படிங்கிறது ஒரு கிராமம். ஸோ இப்படி ஒரு பாதுகாக்கப்பட்ட ஒரு சரணாலயம் அமைந்திருக்கக்கூடிய ஒரு பகுதியில தான் நம்மளோட கோயிலும் இருக்கு. ஸோ அது எந்த அளவுக்கு இயற்கையான ஒரு பகுதியில இந்த கோயில் இருக்கு அப்படிங்கிறத உங்களால புரிஞ்சுக்க முடியும். ஸோ திருநெல்வேலியில இருந்து கிட்டத்தட்ட ஒரு 20-25 கிலோமீட்டர்ல உங்களால இவ்வளவு ஒரு அழகிய கிராமம், அதுக்கு நடுவுல இருக்கக்கூடிய ஒரு ஒரு அழகான ஒரு கோயிலை உங்களால இங்க பார்க்க முடியும். நாங்க இந்த கோயிலுக்கு என் தம்பிக்கு ஃபர்ஸ்ட் பாப்பா பிறந்திருக்கு. ஸோ அதோட அதுக்காக அந்த பொங்கல் வைக்கக்கூடிய ஃபங்க்ஷனுக்கு தான் வந்திருக்கோங்கிறத நான் முன்னமே உங்களுக்கு நான் சொல்லியிருப்பேன். ஸோ ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் முன்னாடியே போயிட்டாங்க. ஸோ இங்க பாருங்க, எவ்வளவு நாள் ஆச்சு இல்லையா இந்த மாதிரியான ஒரு மாட்டு வண்டியில பயணம் செஞ்சு.
நீங்க பயணம் செஞ்சிருக்கிறீங்க அப்படின்னா வந்து கண்டிப்பா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இங்க வந்து தெரிஞ்சவங்களா இப்ப யாருமே இல்லை. எங்க தாத்தா காலத்தோட இது எல்லாமே முடிஞ்சது. இது ரொம்ப முக்கியமான இன்னொன்னு நம்ம சொல்ல வேண்டியது, இந்த ஊர்ல தான் வந்து சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் ரத்னவேல் பாண்டியன் சொல்றோட ஊருமே இதுதான். ஸோ அவரோட வீடுமே கோயிலுக்கு பக்கத்துலயே தான் இருக்கு. ஸோ அந்த தாத்தா காலத்துல தான் அவங்க, ரத்னவேல் பாண்டியன் சார் அவங்களோட காலகட்டத்துல இங்க எங்க தாத்தாவும் வந்து வாழ்ந்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து இங்க இருந்து நாங்க கிளம்பி போயிட்டோம். ஸோ இங்க இந்த சித்திரை டைம்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆஹ் தேரோட்டம் வந்து இங்க நடக்கும். அது ரொம்ப பிரசித்தி பெற்றது. நான் சொன்னேன் இல்லையா, தாத்தா இருந்தாங்க. இதான் வந்து அக்ரஹார தெரு. இங்கதான் வந்து தாத்தா வந்து தாத்தாவோட வீடு, அவரோட பாலியல் காலத்துல அவர் வாழ்ந்த வீடு எல்லாமே இங்கதான் இருந்திருக்கு. இப்போ அது எந்த வீடுன்னு கூட எங்களுக்கு தெரியாது. ஸோ இதெல்லாம் விட்டு அப்பவே வந்து கிட்டத்தட்ட ஒரு 50 வருஷத்துக்கு முன்னமே வந்து திருநெல்வேலி சிந்து பூந்துரைக்கு அவங்க இடம் மாறி வந்துட்டாங்க. அப்புறம் கவர்மெண்ட் ஜாப் அப்படின்னு அவங்களோட லைஃப் போயிடுச்சு. ஸோ வாங்க கோயிலுக்குள்ள போகலாம். ஸோ கோயிலோட முகப்பு இதெல்லாம் வந்து நீங்க முன்னமே பார்த்துருப்பீங்க. அதை பத்தின வரலாறு, இந்த கோயில் எவ்வளவு பிரசித்தி பெற்றது அப்படிங்கறத வந்து நீங்க இந்த வீடியோவோட ஆரம்பத்திலேயே வந்து நீங்க தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்து நாம இந்த கோயிலுக்கு உள்ளேயே இருக்கக்கூடிய சாஸ்தா கோயிலுக்கு போறோம். ஸோ கோயிலுக்கு போறதுக்கு முன்னால நாங்க வர்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இதான் எங்க ஃபேமிலி மெம்பர்ஸ். இதுதான் வந்து எங்க ஃபேமிலியோட லிட்டில் பிரின்சஸ் பொன்னி. எவ்வளவு அழகா இருக்கா பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பர்த்டே முடிஞ்சு நாங்க இங்க கூட்டு வந்தோம். கோயில் எங்க இருக்குங்கிற லொகேட் நான் இப்போ காட்டுறேன் பாருங்க. ஸோ எங்களோட சாஸ்தா கோயில் வந்து அந்த நாருமநாதர் கோயில் கேம்பஸ்குள்ளேயே தான் இருக்கு. ஸோ இதுதான் எங்க சாஸ்தா கோயிலோட வெளிப்புறம். ஸோ அந்த பழமை மாறாம அப்படியே தான் வந்து அது இருக்குது. இது வந்து கருப்பசாமி. இந்த கோயில் வந்து உள்ளேயே வந்து அடங்கியிருக்கு. நீங்க இந்த மரங்களை பாருங்க. ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா நிறைய கீச் கீச்சுன்னு சத்தம் தான். ஏன்னா நிறைய பறவைகள், வெளிநாட்டு பறவைகள், உள்நாட்டு பறவைகள், வௌவால், அப்புறம் தெரியாத நிறைய பறவைகள் வந்து இங்க வந்து இருந்த ஒரே சத்தம் தான். இந்த இது ஃபுல்லாவே கேட்டுடும். ஸோ நாங்க ஆல்ரெடி போன வீடியோஸ்லயே சொன்ன மாதிரி நீங்க எங்களுக்கு நிறைய சப்போர்ட் பண்ணுங்க. ஆஹ் எங்களோட வீடியோஸ் நிறைய பேர் பாக்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்றது இல்ல. கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வரக்கூடிய எல்லா வீடியோஸும் உங்களுக்கு அப்போ கிடைக்கும். ஸோ நீங்க நிறைய பாக்குறது மூலமா நாங்களும் வந்து யூடியூப்ல வந்து நிறைய வீடியோஸ் போடுறதுக்கு அது எங்களை வந்து ரொம்ப என்கரேஜ் பண்ணும். ஸோ இங்க பாருங்க, நிறைய வெளிநாட்டு பறவைகள் வந்து அவங்களால இங்க பார்க்க முடியும். நாங்க போன நேரத்துல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி குரங்குகள் வந்து வர ஆரம்பிச்சிட்டு, இன்னும் எக்கச்சக்க குரங்குகள், குறைஞ்சது 30-40 குரங்குகளாச்சும் வந்திருக்கும். எங்களுக்கே கொஞ்சம் பயம் வந்துருச்சு. ஏன்டா அது நாம பொங்கல் வைக்க வேண்டிய நேரத்துல இப்படி வந்திருக்கேன்னு. பட் கடவுளே பார்த்து அத்தனையும் அனுப்பி விட்டுட்டாரு அங்க இருந்து. ஸோ அதுக்கப்புறம் நாங்க பொங்கல் வைக்கக்கூடிய வேலைகளை ஆரம்பிச்சோம். ஸோ சாமிக்கு ஆஹ் கொடுக்க வேண்டிய பொருட்கள் எல்லாம் வெளியே எடுத்து வச்சுட்டேன். ஸோ எங்க வீட்டுக்கு ஒன்று, தம்பி வீட்டுக்கு ஒன்று அப்படின்னு 2 பொங்கல் தனியா வச்சிட்டு இருக்கோம். ஸோ எப்பவும் பண்ணக்கூடிய அந்த கேஸ்ல இருந்து பண்ணாம விறகுல வந்து எடுத்து பண்றது அப்படிங்கிறது ஒரு வித்தியாசமான ஃபீலாக தான் இருந்தது. அதுவும் எல்லாரும் குடும்பமா சேர்ந்து போய் பண்ணது. ஸோ இதுதான் பாருங்க, தம்பி மொட்டை போடுறதுக்கு முன்னால இப்படி இருந்தான். ஸோ அப்புறம் மொட்டை போட்டதுக்கு அப்புறம் சாமி கும்பிட்டோம். பொன்னிக்கு வந்து ஒரு மாலையை போட்டு அவ அங்க நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருந்தா அந்த இடத்த எல்லாமே. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் அவ அங்க வர்றது. ஸோ இதுக்கப்புறம் நாங்க கோயில்ல கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ இங்க இருந்துட்டு ஒரு ஈவினிங் வரைக்குமே நாங்க வந்து கோயில தான் இருந்தோம். இன்பிட்வீன் டைம் நாங்க வந்து ஆத்துக்கு போயிட்டு குளிச்சுட்டு அதுக்கப்புறம் இங்க வந்து திரும்ப ஃபேமிலியா இருந்து பேசி கொஞ்ச நேரம் ஜாலியா இருந்துட்டு ஸோ அதுக்கப்புறம் நாங்க கிளம்பி போயிட்டோம். ஸோ இது மாதிரி புது புது விஷயங்கள் வந்து நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நல்லா கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. ஸோ பை பை மக்களே, தேங்க்யூ ஸோ மச்.